ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாக் பார்க்கலாமா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் எனக்கு இதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. நடுவில் 2-3 நாளாக கொஞ்சம் வீடியோ வந்து போட முடியல. ஸோ சில பல ரீசன்ஸு. ஸோ இனிமேட்டு ஓரளவுக்கு வீடியோ ரெகுலராக வரும். அப்படியே பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடேங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஜெயிஸ்தா கொஞ்சம் காலேஜுக்கு நேரமாக போகணுன்னால அதனால் கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 4:30 அந்த டைமிங் வந்து இருந்துச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு நாளாச்சும் சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறது தான். அதுவும் இப்போ மார்ச் மாதமே இந்த வெயில் அடிக்குதுன்னா ஏப்ரல் மேலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பயங்கர வெயிலாக இருக்குது. எப்படி தான் இந்த ஃபுல் டே சாரீ கட்டுறதுன்னு தெரியல. வேலைக்கு போகும்போது தெரியல, ஆனால் இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த சாரீ கட்டுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ காட்டன் சாரியாக தான் எடுத்து கட்டியிருக்கேன். பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஜெயிஸ்தாக்கு தேவையான ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அவளை எழுப்பி விட்டுட்டு அப்படியே அயன் பண்ணியாச்சு. நானும் அயன் பண்ணி முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறது. இப்போல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சா, அதனால் அன்றைக்கி காலையில் தான் உட்காந்து அயன் பண்ணிகிட்டு இருக்கிறது. அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்குள்ளே அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி அவள் கையில் கொடுத்துட்டா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. இல்லைனா நம்மளை வந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சமையல் வேலை பக்கமே போகணும். அப்படியே தர்ணிக்காவோட ட்ரெஸ் இருந்துச்சா, ஸோ அதையும் அப்படியே அயன் பண்ணியாச்சு. அவங்க கொஞ்சம் வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட ட்ரெஸ் அயன் பண்ணுற வேலை இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து இன்றைக்கி காலையில் மத்தியானம் 2 வேலைக்கும் சேர்த்து ஒரே குழம்பா வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்து நல்லா ஹையில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் போட்டு குக்கர் விசில் போட்டு வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சிட்டால ஜெயிஸ் தான். அதனால் சத்து மாவு கூழ் வந்து கொஞ்சம் வந்து காய்ச்சிடலான்னு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 3 பேத்துக்குமே வந்து காய்ச்சணும். ஸோ 3 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டேன்னா சிம்மில் வச்சுட்டா அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பால் சுகர் மட்டும் சேர்த்து குடிக்க வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆயிடும். என்ன கொஞ்சம் அது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொதிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து இந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார செட் டைம் ஆகிடுச்சு, போய் வாசல் மட்டும் தெளித்து கோலம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதாங்க லாஸ்ட் டே நான் கோலம் போட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா பேக் பெயின் திருப்பியும் பழைய மாதிரியே கொஞ்சம் அதிகமாகிடுச்சா, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும் இனிமேட் கோலம் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இப்போ கோலமும் அதிகமாக போடுறதில்ல. அடுத்தது பால் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கான தேவையான கிண்ணம்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு கூழ் பார்த்திங்கன்னா நான் கோலம்லாம் போட்டுட்டு வரத்துக்குள்ளார இந்த இப்போ ரெடி ஆகிடுச்சு. தர்ணிக்காக்கு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு எனக்கும் ஜெயிஸ்தாக்கும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜெயிஸ்தாக்கு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஸ்பூனை வந்து போட்டோன்னா அவள் வந்து ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அது கொஞ்சம் ஆறிடும். எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரில் அந்த சுண்டல் விசில் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக அந்த கூலெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தாங்க போய் வந்து சமையல் ஆரம்பிக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து இந்த குழம்பு பண்ணிடலாம். வானலில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் இதை மட்டும் தாங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி சுண்டல் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த சுண்டலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சாம்பார் தூள் வந்து மல்லி வந்து கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதோட 2 ஸ்பூன் மல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மல்லி வந்து இது ஈக்குவலாக சேர்ப்பேன். மிளகா அப்புறமேட்டு மல்லி ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்து தான் சாம்பார் தூள் அரைப்பேன். அதனால் அதுலேயே 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சுண்டல் குழம்புக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த கரண்டி வந்து நான் அந்த வெங்காயம் வதக்கிறதுல போட்டேன்ல அதை வந்து எடுத்து திருப்பி இதில் போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதனால் குக்கரையும் இப்படி ஆட்டிகிட்டு இருந்தேன். ஸோ காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் தக்காளிலாம் எதுவும் சேர்க்கல. இந்த புளி மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சு அதை கரைச்சி சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் குக்கரில் விட்டிங்கன்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. ஸோ நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிக்ஸியோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இது விடியம் ஏடிசி மிக்ஸி. இப்போ வாங்கி 1 இயர் பக்கம் ஆக போகுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வர இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் இதில் வந்து ஹைலைட். நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. ஸோ இதுக்குள்ளார இருக்க அந்த பிளாஸ்டிக் பிளேட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பசையத்துக்கு அதுக்கப்புறமேட்டு வெண்ணெய் நம்ம பால் ஏடில் வெண்ணெய் எடுப்போம்ல, ஸோ அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பிளேட் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு, அது பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதில் நிறையா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளேட் தனியாக எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த கிரேட்டர், அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்லைசர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிளேடு, இன்னொன்று சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வெங்காயம் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரைத்தாக்கு அதுக்கப்புறமேட்டு பிரியாணிக்கு இதே வெங்காய தொக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த
ஃபுட் ப்ராசஸர். ஸோ பிளேட் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன்ல, வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக பட்டையாக கொஞ்சம் அந்த பெருசாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணுறது. இதே வந்து நார்மலாக சின்னதாக ஒரு ஸ்லைசர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும், ஸோ அதை போட்டோன்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுங்க. அந்த என்ன சொல்கிறது, ரைத்தாக்கெலாம் அப்புறம் பிரியாணிக்கெலாம் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிளேட் வந்து நல்லாயிருக்கு. இதே நம்ம வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் போடுறோன்னா அந்த பெரிய பிளேட் வந்து கரெக்டு. இதே இந்த சின்ன பிளேட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு, ரைத்தாக்கு, தொக்குக்கு இதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 வெங்காயம் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தேங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கண்ணில் தண்ணி வரலன்னா எப்படி, இந்த வெங்காயம் இதை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ தண்ணி வந்து வரும் கண்ணில். ஏன்னா ஃபுல் வெங்காயமும் அந்த காரம் அப்படியே குப்பனை அடிக்கும்ல, கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரும். ரொம்ப எரிச்சலாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த சின்ன பிளேட் நம்ம வச்சோம்ல, ஸோ அதில் போட்ட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மொத்தத்தில் நல்லா இருக்குங்க. இந்த சின்ன பிளேட் வந்து சீவரத்துக்கு நல்லாயிருக்கும், நல்லா மெலிசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிக்ஸி வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம், நல்லா இருக்குது. இதே நீங்கள் உருளைக்கிழங்குலாம் ஸ்லைஸ் பண்ணணுன்னாலும் சிப்ஸுக்கெலாம் இதிலே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.